நாங்க அந்த கேள்வியின் இறுதி பகுதிகளில் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். 21வது கேள்வி செய்திருந்தோம். இப்ப 3P, Q எனும் இரு விசைகளின் விளைவுளானது அவற்றுக்கு இடைப்பட்ட கோணத்தை முக்கூறுகின்றது எனில் இடைப்பட்ட கோணம் 3 cos inverse P/2Q எனவும் விளைவுளின் பருமன் எனவும் காட்ட சொல்லி இருந்தது. ஸோ நாங்க விளைவுளின் பருமன் காண்றதுக்காக அவடத்துல பயன்படுத்தி இருந்தோம். நான் செய்த கேள்விதான் இருந்தாலும் அவடத்துல கிளியர் பண்ணி விடுறேன். P, Q எனும் இரு விசைகளின் விளைவுளானது அவற்றுக்கு இடைப்பட்ட கோணத்தை முக்கூறுகின்றது. 21வது கேள்வி. P பெரிய விசையாக கீழே இருக்கிற விளைவு காட்டி தருது. இது Q. இதுல முக்குறிடர் மாதிரி எங்களுக்கு விளைவுகள் இருந்துச்சு. இதுல ஒரு டீட்டா போட்டோம், இதுல 2 டீட்டா போட்டோம். இது நாங்க விசைகள் ஊடாக குறித்தல் செய்தமாக இருந்தால் P என்று செல்லக்கூடிய விசையும் அதுல இருந்து Q என்று செல்லக்கூடிய விசையும் இதுல விளைவுள் என்று செல்லக்கூடியது இப்படியும் இருந்துச்சு. இதுல எங்களுக்கு அந்த 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் வெளியில புறக்கோணமாகத்தான் வரும் 3D தான். இந்த விளைவுள் கிடையோட ஆக்குகின்ற கோணம் டீட்டா. இந்த டீட்டாவையும் இவிடத்த வார 2 டீட்டாவையும் கூட்டினா வெளியில வார புறக்கோணம் வருது. இதுல இருந்து நாங்க அந்த கோணம் காண்றன்னு சொன்னாலும் சரி, விளைவுள் காண்றன்னு சொன்னாலும் சரி, இது எங்களுக்கு போதுமானது. அப்ப நாங்க என்ன செய்யலாம் சொன்னா P-ஐயும் Q-ஐயும் சம்மந்தப்படுத்துறதா இருந்தா Q-க்கு கீழே சைன் விரிவா வைக்கிறேன், சைன் டீட்டா எழுதலாம். அப்ப P-க்கு கீழே என்ன எழுதலாம்? இதுக்கு நேர இருக்கிற கோணம் சைன் 2 β எழுதலாம். ஸோ Q-வின் கீழ் சைன் டீட்டா எழுதினால் இங்க P-ன் கீழ் இந்த இடம் 2 sin θ cos θ எழுதலாம். கோணம் பூஜ்ஜியமாக போறல, ஆகவே சைன் டீட்டாவை வெட்டலாம். இப்ப cos θ இங்க கொண்டு வந்தோம் என்று சொன்னால், cos θ இங்க கொண்டு வந்தோம் சொன்னால் P-ன் கீழ் 2Q அப்படி என்று வரும். சோ டீட்டாவுக்குரிய விட cos இன்வர்ஸுக்குள்ள P-ன் கீழ் 2Q ஆக இருக்கும். ஆகவே முழுமையான கோணம் இரு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் சமன் 3 β என்று தெரியும். 3 cos இன்வர்ஸ், அதான் அந்த 3க்கு முன்னுக்கு வந்த காரணம். அப்ப இங்க எங்களுக்கு P-ன் கீழ் 2Q என்று சொல்றது அதற்குரிய கோணம் ஊடாக இருந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ cos θ வந்த இடத்துக்கு பதிலாக இதை நாங்க பயன்படுத்தி கொண்டு அதை பகுதிக்குள்ள செய்திருக்கலாம். இனி அதுல கேட்ட கேள்வி இது நாம செய்துட்டோம். இனி இதுல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விளைவுல கேட்டு. அப்ப விளைவுளுக்கும் என்ன செய்வோம் என்று சொன்னால் சைன் விதியை பாவிப்போம். விளைவுளுக்கும் சைன் விதியை பாவிப்போம். அப்ப விளைவுளுக்கு நேர இந்த 3D பயன்படுத்தலாம். அது மாதிரி Q-வை பயன்படுத்துறேன்னு சொன்னா இந்த இடத்துல Q-வை பயன்படுத்தலாம், அல்லது P-யை பயன்படுத்துறேன்னு சொன்னா P-யை பயன்படுத்தலாம். இப்ப இந்த இடத்துல பகுதிக்குள்ள விளைவுளுக்குள்ள விளைவுள் 6க்கு கீழே ஒரு பகுதியும் Q-க்கு கீழே ஒரு பகுதியும் ரெண்டும் சைன்ல வரும். என்ன கோணம் அப்படின்னு பார்ப்போம். இந்த விளைவுளுக்கு நேரம் இந்த கோணம் வரும். இதை நாம சொல்ற π - 3 β முழு கோணம் 180 என்பதால 3 β கழிச்சா அது அப்படியே வரும். சைன்ல π - என்று சொல்றது சைன் என்று தான் வரும். Q எடுத்து வருவதற்கு ஒரு டீட்டா வரதுக்காக, P எடுக்கிறாங்க 2 டீட்டா பயன்படுத்தலாம், எல்லாருக்கும் ஒரு விட்டா. அப்ப Q என்று செல்லக்கூடியதுக்கு கீழே sin θ என்று வரும். சோ இங்க எங்களுக்கு 6க்கு கீழே இதை நாம சொல்லலாம் sin 3 θ வேண்டும். இத Q-க்கு கீழே ஒரு sin θ வேண்டும் சொல்லலாம். இப்ப நாம 6 பகுதியை கண்டுபிடிப்போம். அளிக்கிறேன். இப்ப எங்களுக்கு R சமன் Q sin 3 θ கீழே sin θ. sin 3 θ வாய்ப்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 3 sin θ மைனஸ் 4 sin cube θ என்றது இந்த இடம். கீழே ஒரு sin θ இருக்கு. ஒரு sin θவை எடுத்து வெட்டுங்க. ஒரு sin θவை எடுத்துட்டு அதை வெட்டுங்க.
அப்ப அதுல பகுதியில சைன் ஸ்கொயர் வந்து மிச்சம் இருக்கும். செய்றேன் ஆர் சமன் கியூ. இதுல வந்து ஒரு சைன் தீட்டாவை நாங்க பொதுவா எடுக்கலாம். எடுத்துவிட்டால் இங்க வந்து 3 அப்படி என்று வரும். இங்க ஒரு சைன் போனிச்சு என்று சொன்னால் 4 சைன் ஸ்கொயர் தீட்டா என்று வரும். கீழே ஒரு சைன் தீட்டா இருந்துச்சு. இந்த சைன் தீட்டாவையும் வெட்டிக்கு எங்களுக்கு ஏற்கனவே கொஸ்டுக்குரிய கோணம் தெரியும். அப்ப சைன்ல தான் இது இருக்கு. அப்ப ஆர் சமன் ஒரு கியூ எடுத்துக்கொண்டோம் சொன்னா 3 sin 4 இந்த இடம் 1 மைனஸ் கொஸ் பெருக்கம் தீட்டா வந்து எழுதலாம். கொஸ் தீட்டா தெரியுமன்றதால இவ்வளவுதான் அதுக்குள்ள மீதமாக இருக்கிறது. சோ ஆர் சமன் கியூ 3 sin 4 சக 4 கொஸ் பெருக்கம் தீட்டா. ஆகவே ஆர் சமன் கியூ 3 4 போனா சய 1 சக 4 கொஸ் வர்க்கம் தீட்டா. இப்ப கொஸ்டுக்கு பதிலாக பிரதியீடு செய்வோம். கொஸ் தீட்டாவுக்கு பதிலாக எங்களுக்கு தெரியும். கொஸ் தீட்டாவுக்கு பதிலாக பி இன் கீழ் 3 கியூ வந்து எழுதுங்க. நான் நாங்கள் அடிச்சுட்டு செய்வேன். ஏதோ சைன் விதி என்ற பிரயோகத்தாலேயும் நாம கேள்வி செய்யத்தான் வேணும், அல்லது சமன்பாடை பயன்படுத்தி என்றாலும் செய்யத்தான் வேணும். கேள்வியின் விதம் கொஞ்சம் பெருசாக இருக்க காவி முறையை பயன்படுத்தியோ அல்லது விசை இணைகரத்தை பயன்படுத்தியோ அல்லது சமன்பாடுகளை பயன்படுத்தியோ நீங்க செய்ய வேண்டி இருக்கும். அப்ப இதுக்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட் ஓகே, அடுத்த பகுதியில ஆறு கண்டுபிடிக்கணும், விளைவுல காண சொல்லியிருக்கார். அப்ப அதாலே வாரம் சமன்பாடுக்குள்ள போகவே இல்லை. ஆறுக்கு நேர இந்த 5 - 3 தீட்டா நீங்க நேரடியா எழுத விரும்பினால் r × sin 3 தீட்டா எழுதலாம். 5 - எழுதணும் இல்லை. அது மாதிரி p எடுத்தோம்னு சொன்னா 2 தீட்டா வருது. அது வேணா q எடுப்போம், லேசா செய்யறதுக்கா q எடுத்தோம்னு சொன்னால் sin தீட்டா வந்து போடலாம். இப்ப எங்களுக்கு sin 3 தீட்டா இருக்கு. இங்க உருமாற்றம் செய்து கொண்டோம் சொன்னால் இப்படி வரும். sin 3 தீட்டாக்கு எங்களுக்கு ட்ரிக்னோவில இருக்கிற வாய்ப்பாடு தெரியும். 3 sin theta minus 4 sin cube theta. ஒரு sin theta பொதுவா எடுத்து வெட்டலாம். சோ q இங்க ஒரு sin theta பொதுவா எடுத்து இதை வெட்டி இருக்கிறோம். இந்த sin வர்க்கம் தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு தெரியும் cos theta-வுக்குரிய விட அங்க காட்டி இருக்கிறோம். p இன் கீழ் 2q என்று காட்டி இருக்கிறோம். இதை பிரதியிடுவோம். இதுல பிரதியிட்ட விட சோ அந்த இடம் அளிக்கிறார். அந்த இடம் r சமன் q இവിടത്തെ ஒரு -1 சக 4 கொஸ் வர்க்கம் என்று சொல்லுங்க சொன்னா p வர்க்கத்தின் கீழ் 4q வர்க்கம். கொஸ் தீட்டாக்கு தான் p இன் கீழ் 2q. அதை வர்க்கிச்சு போடுங்க. மேலையும் வர்க்கிச்சு கீழையும் வர்க்கிச்சு அந்த 2 4 மாறி இந்த 4ஐயும் வெட்டுவோம். r சமன் ஒரு q இருக்கு. இந்த q வர்க்கம் -1 பெருக்கினால் ஒரு q வர்க்கம் வேண்டும், சக p வர்க்கம் வேண்டும். கீழே வந்து q வர்க்கம் பொதுவாக வந்துடும். இதுல ஒரு q-வையும் இதுல ஸ்கொயரையும் வெட்டுங்க. வெட்டினா அந்த r-க்கு காட்ட சொன்ன விட. r-க்குரிய விட p வர்க்கம் q வர்க்கம் மாற்றி இருக்கிற கீழே வந்து ஒரு q. இருபத்தி இரண்டாவது கேள்வி. 22வது கேள்வி. p, q என்னும் இரு விசைகளின் விளையுள் இவ்விரு விசைகளினது விளையுளின் அதிகர் பெருமானத்தினதும் அதி குறைந்த பெருமானத்தினதும் பெருக்கல் இடையாகும். விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் என காட்டுகிறார். அப்ப தந்த தரவுகளுக்கு ஊடாக கேள்விப்பட்ட போனால் அளிக்கிறார். முதல் தந்த தரவுகளை குறிச்செடுத்துக் கொள்வோம். 22வது கேள்வி. p என்று சொல்லி ஒரு விசை, q என்று சொல்லி ஒரு விசை, இடையில கோணத்தை டீட்டா அப்படின்னு எடுப்போம். இதண்ட
விளையுள் இருக்கும் தானே, இந்த விளையுள்ள எடுத்துக்கொண்டால் ஆர் மேக்சிமம், இந்த விளைவுல எடுக்கக்கூடிய ஆக கூடின பெறுமதி அந்த ரெண்டிட கூட்டுத்தொகை. ரெண்டும் பீட்டா கோணம் பூஜ்ஜியமானால் பி சக கியூ, இந்த கியூ என்பது பியோட வந்து சேர்ந்துடும். அப்ப ரெண்டு விசைகளோட கூட்டல் தான் எங்களுக்கு அதனுடைய மிக கூடின விளைவுல இருக்கும். ஆக குறைந்த விளைவுல என்னவாக இருக்கும் வேண்டா, இதை எங்கால கொண்டு வந்தோம்னா 180 பாக பார்த்தால பி மைனஸ் கியூ ஆக இருக்கும். ஆர் மேக்சிமம் அதி உயர் பெருமானம் விளைவுள்ள, ஆர் மினிமம் அதி குறைந்த பெருமானம் விளைவுள்ள. இப்ப இந்த கேள்விக்குரிய பகுதி, இந்த ஆறுக்குரிய பகுதி என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பெருக்கல் இடை என்று சொன்னா, பெருக்கல் இடை என்று சொன்னா நீங்க ஓலவல்ல பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு பெருக்கல் விருத்தி எடுத்தா 2 ஒரு 3 அலகு இருக்கிற 6, அத 3 அலகு இருக்கிற 18. இப்ப இந்த ரெண்டு எண்கள் 2க்கும் 18க்கும் இடையில் என்ன பெருக்கல் இடை, அந்த இடைவெளியில என்ன வரும் என்று கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு வர்க்க மூலம் எடுத்தா பிளஸ் ஓ மைனஸ் வரும். எங்களுக்கு பிளஸ் ஓ மைனஸ் தேவையில்ல. 36 அதற்குரிய விட 6. ஆகவே இங்க வர வேண்டிய பெறுமதி 6. இதை சொல்லுற பெருக்கல் இடை. இப்ப ரெண்டு எண்கள் ஏபி என்று தந்தால், ரெண்டு எண்கள் ஏபி என்று தந்தால் இதுக்கு இடையில இருக்கின்ற பெருக்கல் இடை என்று சொல்றது வர்க்க மூலத்துல ஏபி பிளஸ் ஓ மைனஸ் வரும். இங்க தேவை. இதைத்தான் சொல்ற என்னன்னு சொன்னா பெருக்கல் இடை என்று சொல்றது. இங்கேயும் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, இந்த விளைவுடானது மிகப்பெரிய, அதாவது அதி கூடிய பாருங்க, என்னும் இரு விசைகளின் விளையுள் இவ்விரு விசைகளினது விளையுளின் அதி உயர் பெருமானத்தினதும் அதி குறைந்த பெருமானத்தினதும் பெருக்கல் இடையாகும். அப்ப வர்க்க மூலத்துக்குள்ள இந்த ஒரு எண்ணையும் இந்த ஒரு எண்ணையும் நாங்க பி சக கியூ என்றும் இந்த பி சக கியூ என்றும் எழுதுறத இந்த பகுதியை தான் சொல்லுற பெருக்கல் இடைய. அப்ப அதி கூடின பெறுமதியினையும் அதி குறைந்த பெறுமதியினையும் பெருக்கல் இடையாகும் என்று விளைவு. அப்ப விளைவுள் என்று சொல்லுறது உங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் பி வர்க்கம் ஏ சகதி ஏ சயவி பி வர்க்கம் சய கியூ வர்க்கமாக இருந்திருக்கும். அப்ப ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக நாங்க என்ன போடலாம் என்றால் பி வர்க்கம் சய கியூ வர்க்கம் என்று போடலாம். இவ்வளவுதான் செய்யும். இவ்வளவையும் விளங்கி கொண்டீங்கன்னா அந்த பி கமா கியூ, அதாவது பி வந்து பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனும் இரு விசைகளின் விளையுள் இவ்விரு விசைகளினது விளையுளின் அதி உயர் பெருமானத்தினதும் அதி குறைந்த பெருமானத்தினதும் பி மைனஸ் கியூ இனதும் பெருக்கல் இடையாகும். இதுதான் விளையுள் என்று சொல்லியிருக்கிறார். இது 6 இல்ல, இதுவும் 6 இல்ல. இது 6 மேக்சிமம், இது 6 மினிமம். 6 இல்ல, 6 எழுதியிருக்கிறார். அது பெருக்கல் இடைக்கு சமனாக இருக்குமாம். இப்படி எழுதலாம். இப்ப நாங்க வாய்ப்பாடை பயன்படுத்தினோம் என்று சொன்னா கோணத்தை கண்டுபிடிக்கலாம். அடிக்கிறான். ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos θ. ஆர் வர்க்கத்துக்கு பதிலா பி வர்க்கம் சக கியூ வர்க்கத்தை போடலாம். பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos θ. இந்த பி வர்க்கத்தையும் பி வர்க்கத்தையும் வெட்டலாம். இந்த கியூ வர்க்கத்தை இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா -2q வர்க்கம் அப்படின்னு வரும். இப்ப -2q வர்க்கம் அந்த 2pq இங்க கொண்டு வாங்க, 2pq இங்க கொண்டு வாங்க, cos θ மிச்சம் இருக்கும். இரண்டையும் வெட்டுங்க. q இந்த வர்க்கத்தையும் ஒரு q வெட்டுங்க. -q இன் கீழ் p தான் cos θ. ஏன் மைனஸ் வருது? கோணம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் விரிகோணமாக இருந்தா விட மைனஸ் வரும். இரண்டு பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட கோணம் விரிகோணமாக இருந்தால் விட இங்க மைனஸ் காட்டும். அப்ப பீட்டாவுக்குரிய விட உங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் கொஸ்ட் இங்கால கொண்டு வந்து அதை நாம சொல்றோம் கொஸ்ட் இன்வெர்ஸ். ஆகவே இவருக்குரிய கோணம் இடைப்பட்ட கோணம் இதுவாக இருக்கும். இதை இப்படி தந்தாலும் குழம்ப கூடாது.
தீட்டாவுக்குரிய விட பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் அந்த கோணம் கியூவின் கீழ் பி என காட்டுக ரெண்டு வந்தாலும் குழம்பக்கூடாது. அந்த மைனஸ் நாங்க அகற்றுறதாக இருந்தால் பை மைனஸ் என்று எழுதினோம் என்று சொன்னால் இந்த மைனஸ் போட தேவையில்லை. என்ன எங்களுக்கு கேள்வி எல்லாரும் போட்டு குழப்புவார். அப்ப இவரை நீங்க இல்லாம செய்யணும் சொன்ன அந்த பைய இல்லாம செய்யணுமாக இருந்தால் இங்க எங்களுக்கு டீட்டா சமன் காஸ் இன்வர்ஸ் மைனஸ் கியூவின் கீழ் பி என்று போட்டீங்கன்னா பை போயிடும். இத சும்மா ஒரு இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, தேவைப்படும் வேற இடங்கள்ல தேவைப்படும். இதோட பயன்பாடு வேற இடங்கள்ல எங்களுக்கு தேவையாக இருக்கும். சின்ன சின்ன கேள்விகள், அந்த கேள்விகள் ஊடாக சரியாக பூச்சி கொள்ளணும். 23வது கேள்வி. அளிக்கிறான். இருபத்தி கேள்வி. P, Q எனும் இரு விசைகளின் விளைவுள் R ஆகும். யாரும் ஒரு விசையானது புறமாற்றப்படும் போது விளைவுள் R பேஸ் ஆகும். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தால், ரெண்டு விசைகள் P, Q, இடைப்பட்ட கோணத்தை டீட்டாண்டு எடுப்பது, இவருக்குரிய விளைவுள் R. இன்னொன்று சொல்றார், ஏதாவது ஒரு விசைய புறமாற்றம் செய்யலாம். இது P. Q வந்து இப்படித்தான் இருந்து இத புறமாற்றம் செய்தால், ஒரு விசையத்தான் புறமாற்றம் செய்தால், அப்ப இது டீட்டாவா இருந்தால் விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் பை மைனஸ் டீட்டாவா மாறும். இதான் புறமாற்றம். புறமாற்றம் என்ற விஷயம் இதுதான். அப்ப இரு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் புறமாற்றம் அதாவது ஒரு விசை புறமாற்றம் செய்யப்படும் போது அங்க கோணம் பை மைனஸ் டீட்டாவாக மாறும். இந்த கன்செப்டை தெரிஞ்சிருக்கணும். இவருக்குரிய விளையுள் R பேஸ் ஆக இருக்கலாம். இதற்குரிய விளையுள் R பேஸ் ஆக இருக்கலாம். அப்ப நாம இங்க என்ன எழுதலாம்? R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos θ எழுதலாம். இதுல ஒண்ணு செய்ய தேவையில்லை. இரண்டாவதுல என்ன எழுதலாம்? R பேஸுக்குரிய வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cosல பை மைனஸ் டீட்டாவை எழுதலாம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் பை மைனஸ் டீட்டா எதை தரும்? மைனஸ் காஸ் தீட்டாவை தரும். அந்த மைனஸ் விடத்த போடாம முன்னுக்குள்ள போடுங்க. சோ R பேஸுக்குரிய வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் இந்த cos பை மைனஸ் டீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை தரும். சோ மைனஸ் 2PQ cos தீட்டாவை எழுதலாம். இரண்டாவது சமன்பாடு. அப்ப இந்த இடம் மைனஸ் இடையில போடாம முன்னுக்கு போடுங்க. பெருக்கம் தானே. முதலாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் கூட்டுங்க. முதலாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் கூட்டுங்க. R வர்க்கம் சக R பேஸ் என்ற வர்க்கம் சமன். இந்த ரெண்டு துண்டுகளும் போயிரும். இதுவும் இந்த மைனஸும் போயிரும். போனா 2P வர்க்கமும் 2Q வர்க்கமும் வரும். 2 மடங்கு P வர்க்கமும் Q வர்க்கமும் வரும். அதைத்தான் உங்கள்ட்ட கேட்குது. இருபத்தி நான்காவது கேள்வி. P, Q எனும் இரு விசைகள் தரப்பட்ட கோணத்தில் தாக்கும் போது விளைவுள் R ஆனது P உடன் பீட்டா கோணத்தை அமைக்கிறது. மொத்த கோணம் தரல. விளைவுள் P ஓட அமைக்கிற கோணத்தை தந்திருக்கிறார். P இன் திசையில் விசை P பிளஸ் R ஆக உயர்த்தப்பட
P plus R ஆக உயர்த்தப்பட புதிய விளையுள் P plus R உடன் பீட்டா பை 2 கோணத்தை அமைக்கும் கோணம் பீட்டா பை 2 அமைக்கும் என காட்டுக. படத்தை ஃபர்ஸ்ட் கேட்கிறேன், அழிக்கலாம் நினைக்கிறேன். முதல் படம் ஊடாக திறக்கிறேன். இருபத்தி நான்காவது கேள்வி P, Q எனும் இரு விசைகள் தரப்பட்ட கோணத்தில் தாக்கும் போது ஏதோ ஒரு கோணத்துல தந்திருக்கிறார். 24வது கேள்வி P, இதுல Q ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தாக்கும் போது விளையுள் இதுல R எடுத்துக்கொள்கிறேன். அந்த விளையுள் எங்களுக்கு P-யோட டீட்டா கோணத்தை அமைக்கலாம். இந்த கன்செப்ட் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இடம் தான் நான் சொல்லியிருக்கார். முழு கோணமும் தெரியாது வச்சுக்கோங்களேன். முழு கோணமும் தெரியாது. ஒரு அல்பா எடுப்போம். அல்பா முழு கோணமும் ஒரு அல்பா அப்படின்னு எடுப்போம். இந்த P-யோட அமைக்கிற கோணம் தான் டீட்டா. ரைட், இது விளங்கி இருக்கும். அதாவது P, Q எனும் இரு விசைகள் தரப்பட்ட கோணத்தில் தாக்கும் போது விளையுள் R ஆனது P உடன் டீட்டா கோணத்தை அமைக்கிறது. P இன் திசையில் விசை P பிளஸ் R ஆக உயர்த்தப்பட இப்படத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னால், இந்த P என்று செல்ற விசையில ஒரு அதிகரிப்பு செய்கிறார். P சக R என்று அதிகரிப்பு செய்கிறார். அப்ப என்ன செய்யும்? கோடு நீளும். அதை மட்டும் செய்கிறார். அப்படி அதிகரிப்பு செய்யப்பட்டால் ஆக உயர்த்தப்பட்டால் புதிய விளையுள் அப்ப இந்த கோணத்துல அவர் ஒரு சேஞ்சும் பண்ணல. Q Q-வாகவே இருக்கு, அல்பா அல்பாவாகவே இருக்கு. இதுல வருமே விளையுள், இதுல வேற விளைவுள் வர R டேஸ் எடுத்துக்கொள்ளுமே, இது R எடுத்துக்கொள்ளுமே. ரைட், இந்த இடம் எங்களுக்கு ஒரு உயர்த்தப்பட புதிய விளையுளானது இந்த கோணத்தை காணட்டான். இந்த கோணம் என்ன அப்படின்னு படிக்கார். இப்படி தந்திருக்கார். பீட்டா பை 2 அமைக்கும் என காட்டுகிறார். இந்த கோணத்தினுடைய பகுதி எங்களுக்கு அதுல பீட்டா பை 2 இருக்கும் என்றதை காட்ட சொல்லியிருக்கார். ரைட், இவரை நாங்க செய்யறதுக்குரிய வழிமுறைகளை எடுத்தால் பாருங்க. திசைக்கு ஊடாகத்தான் நாங்க செய்யவர், திசைக்கு ஊடாகத்தான் கேள்வி செய்யவர். அப்ப இவர்ல நாங்க தான் டீட்டா வந்து எடுத்தால் Q sin அல்பாவின் கீழ் P பிளஸ் Q cos அல்பா என்று எழுதலாம். இப்படி செய்ய போறல எழுத வேணாமா? இவருக்குரிய பகுதியில தான் பீட்டா வந்து எடுத்தால் Q sin அல்பாவின் கீழ் P, இதுதான் அப்படியே வரும். இது முழுக்க அப்படியே வரும். Q cos அல்பா அப்படின்னு வரும். விளைந்தா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த விளையுள் கிடையுடன் அமைக்கும் கோணத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு. விளையுள காண்பதற்குரிய வாய்ப்பாடு R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2P cos θ. திசை காண்பதற்குரிய அந்த திசை காண்பதற்குரிய வாய்ப்பாடு tan அல்பா சமன் Q sin θவின் கீழ் P பிளஸ் Q cos θ தானே. அந்த அல்பா இங்க பீட்டாவா கிடையாது, அந்த அல்பா இங்க பீட்டாவா கிடையாது. இந்த இடத்துல எங்களுக்கு Q வரணும், வந்துட்டு sin அல்பா. P இந்த இடத்துல இந்த விசை வரணும், கிடை விசை வரணும், P சக Q cos அல்பா. இங்க Q வரணும், Q sin அல்பா. ஓகே, இந்த P ஆக இருக்கிற இடத்துல P சக R இருக்குது. சோ அந்த இடம் எங்களுக்கு இவருக்குரிய பகுதியில இருக்கு. இப்ப நாங்க அந்த கேள்வியை செய்யறேன்னு சொன்னா, அந்த பகுதிய கேள்வியை நாங்க செய்யறேன்னு சொன்னா, இது முதலாவது, இது இரண்டாவது அப்படின்னு எடுத்தா இதுல Q sin அல்பாவையும் அதுல Q sin அல்பாவையும் சாப்பிடுத்தலாம், அல்லது ஒண்டால பிரிக்கலாம். ஒண்டால பிரித்தால் உங்களுக்கு தான் பீட்டாவுக்கு கீழே தான் பீட்டான்றது வரும். இந்த Q sin அல்பாவின் கீழ் P சக Q cos அல்பா இருக்கும். இதுல P சக R தான் போடணும். சக Q cos அல்பா, Q sin அல்பாவின் கீழ் P சக R என்றும் சக Q cos அல்பா அப்படி என்றும் வரும். இதையும் வெட்டினா
உங்களுக்கு தான் பீட்டாவின் கீழ் தான் பீட்டா என்று சொல்லக்கூடியது இது மேல போயிடும். பி சக ஆர் சக கியூ கொஸ் அல்பா அப்படி என்றும் கீழே இது வந்துடும். பி சக கியூ கொஸ் அல்பா வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆள் போயிடுவார். போய் செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இவ்விடத்தை இருந்து அங்கால பக்கம் கொண்டு போகணும், இதை இந்தியால பக்கம் கொண்டு போகணும், கொண்டு வந்து இதை சுருக்கம் செய்யணும். கொஞ்சம் டீப்பா இருக்கு, செய்யறேன்னா நீங்க செய்து பார்க்கலாம். ஆனால் நான் இதை ஒரு சுருக்கமான வழியில் செய்ய போறேன். ஒருத்தர் இப்ப நீங்க முன்கூட்டி செய்யறதா இருந்தா இப்படி ஒருத்தர் செஞ்சுட்டு வந்து இவடத்தை நிப்பாட்டி வச்சிருந்திருப்பார். குறுக்கு பெருக்கம் செய்யுங்க, அங்கால இந்தியாலையும் குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. சான் தீட்டாவை சைன் தீட்டாவிங்கள் கொஸ் தீட்டா, இவரை சைன் தீட்டாவிங்கள் கொஸ் தீட்டா. இப்படி நீங்க மாற்றம் செய்து எடுக்கும் போது, இப்படி நாங்க மாற்றம் செய்து எடுக்கும் போது நாங்க பீட்டாவுக்குரிய விடைய பெறலாம், பிழைக்காது விடைய பெறலாம். ஆனால் இத ஒரு சுலபமாக படவரைவு மூலம் குயிக்கவள் எடுக்கலாம். எடுத்து காட்டுறேன். நான் எழுதுறாதீங்க, இந்த டே வந்து கொஞ்சம் பெருசா கிடக்கு. இதை நாங்க சிறுசாக செய்யறதா இருந்தா என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செய்முறைக்குள்ள கொண்டு வர போறேன். முதலாவது இந்த பி என்று சொல்லக்கூடிய விசையையும் இதையும் நாங்க ஒரு இணைகரத்திலேயோ அல்லது சும்மா கொண்டு வருவோமே. ரைட், இது பி என்று சொல்லக்கூடிய விசை, இது கியூ என்று சொல்லக்கூடிய விசை. இதை ஒரு இணைகரத்துக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னா எங்களுக்கு முதலாவது ஆர் என்ற விளைவு கிடைக்கும். இதுல பி இருக்கும், இதுல கியூ இருக்கும். விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் அங்க இருக்கும், அது தேவையில்லை. ஆர் என்று சொல்லக்கூடிய விளைவுகளுக்குள்ள வாங்க. அந்த விளைவு ஆர் என்று சொல்லுறது இதை இணைக்கிறதா இருக்கும். படத்துக்கு இருந்தா ஆர் என்று சொல்லக்கூடிய இடம் இப்படி இருக்கும். இந்த கோணம் வந்து தீட்டா அப்படின்னு தந்திருக்கிறார். இந்த கோணம் வந்து தீட்டான்னு தந்திருக்காரு. இப்ப ரெண்டாவது இணைகரத்தை இதை வச்சு தீர்வோம். இது வந்து கியூவாக இருந்திருக்கும், இது வந்து கியூவாக இருந்தது. ரெண்டாவது விடையுள் போட்ட கொஞ்சம் பாருங்க. நீங்க இதுல இருந்து நினைச்சா அவசரப்பட வேணாம், போட்ட பார்த்துட்டு பிறகு செய்யணும். கிடை விசை பி பிளஸ் ஆர் ஆக வரும். இங்க ஒரு ஆர் உண்டு, நீங்க நினைச்சோம் ஆர் தூரம் வரை இவ்வளவு ஆர் ஆக இருக்கும். இதே பருமனுக்கு சமனாக அகல பக்கம் இருக்கும். அதுல இருந்து இந்த விசையையும் இதோட ஒரு கியூ என்று செல்லக்கூடிய விசையையும் இந்த விசையையும் இந்த கியூ என்று செல்லக்கூடிய விசையும், அப்ப இதை நாங்க நிறுத்தினோம் என்று சொன்னா எங்களுக்கு அந்த கியூவுக்குரிய பகுதி வந்து இந்த அடுத்த இரண்டாவது இணைகரம் இந்த அடுத்து இருக்கிறனா இந்த பி பிளஸ் ஆரும் இந்த கியூவும் சேர்ந்திருக்கும். இப்ப இவர விளையுள்ள ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கு. இவர விளையுள் வந்து ஒரு ஆர் டேஸ் தான். இந்த விளையுளுக்குரிய பகுதியில இவருக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கு. இவருக்குள்ள ஒரு பகுதி இருக்கு. அவசரப்பட வேணாம், சீரவணம் ஒன்றும். இப்ப எங்களுக்கு இதுக்குள்ள தொடர்புபடுத்தக்கூடிய பகுதிகளை நாங்க இதுக்குள்ள சரியாக கொண்டு வந்தா தான் இதை செய்யலாம். இப்ப இந்த கோணம் தான் எங்களுக்கு பீட்டா வந்து கேட்டிருக்கார். இந்த கோணம் தான் எங்களுக்கு பீட்டா வந்து கேட்டிருக்கார். இந்த கோணம் தான் எங்களுக்கு பீட்டா வந்து கேட்டிருக்கார். இதுல பகுதி அரவாசாக இருக்கும் அப்படின்னு காண சொல்லியிருக்கார். அப்ப இவருக்குரிய பகுதியில சி இருக்கு, கியூ இருக்கு, இதுல வந்து ஆர் இருக்கு, இதுலயும் வந்து ஒரு ஆர் இருக்கு. அப்ப இந்த இணைகரத்திட பகுதியில ஏதாவது தொடர்பு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கு. இந்த டீட்டா இது இருபூராக்கம் செய்யற மாதிரி ஏதாவது தொடர்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இதுல பி இருக்கு, ஆர் இருக்கு, இவ்வளவு சரி. அப்ப இந்த படத்தை வச்சு கொண்டு அவசரப்படாமலுக்கு நான் எல்லா வகையிலையும் சுற்றி வளர்த்தி கொண்டு வந்துட்டேன். உரிய இடத்துக்கு இப்பதான் போக்குறேன். அப்ப இது கொஞ்சம் எனக்கு சிக்கல் படுத்து. இன்னும் கொஞ்சம் மாற்றம் செலுத்துவோம். இப்ப நான் விசையை இந்தியால கீழினத்தாலதான் வராம போனேன்.
நான் இப்ப என்ன செய்ய போறேன் என்றால் அந்த ஆரண்டு செல்லக்கூடிய விசைய இங்க அதிகரிப்பு செய்தால், இங்கல பக்கம் அதிகரிப்பு செய்தால் ஆரண்டு செல்லக்கூடியத இவ்வளவு தூரத்துக்கு அதிகரிப்பு செய்யும் போதோ இதுல நான் ஒரு பகுதி ஏற்படுத்தி பார்க்கிறேன். அவசரம் இல்லாம சரியாக பயன்படுத்தி கொண்டு இதுல செய்வோம். அப்ப இந்த பகுதியில எங்களுக்கு ஆர் என்று செல்லக்கூடியது இருக்கும், இதுல கியூ என்று செல்லக்கூடியது இருக்கும். இதுல ஆர் அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கும். இதுல விளைவுள் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இந்த பகுதியில இருக்கும். இதுல விளைவுள் வந்து இந்த பகுதியில இருக்கும். ஏன் பி பிளஸ் ஆர் இங்க எடுத்திருக்கிறேன், இங்க கியூ எடுத்திருக்கிறேன். இப்ப எனக்குரிய பகுதியில இவ்வளவும் தான் அந்த பீட்டா கணக்கு. இப்ப பல வகையில நான் இவ்வளவையும் செய்து காட்டியிருக்கிறேன், பல வகைகள் ஊடாக இவ்வளவையும் செய்து காட்டியிருக்கிறேன். ரைட். இப்ப கேள்விக்குள்ள பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இங்க விட லேசாக காட்டி தந்திருக்கு, இங்க விட உங்களுக்கு இலகுவாக காட்டி தந்திருக்கு. நான் இத விளைவுள் கோடாக கீறேன்னா ஆர்டே இந்த கோணத்தை பீட்டாண்டு இதான் அவர் கேட்டிருக்காரா? எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருந்து பி பிளஸ் ஆர் என்று சொல்றது இந்த இருக்கு, கியூ என்று செல்லுற விசை இந்த இருக்கு, கியூ என்று செல்லக்கூடிய விசை இந்த இருக்கு. இதற்குரிய விளைவுள் கோடு இந்த இருக்கு ஆர் டே, இதற்குரிய விளைவுள் கோடு ஆர் இணைகிறது இங்க கொண்டு. இப்ப பாருங்க இதுவும் இதுவும் ஆர், நல்லா பாருங்க இதுவும் இதுவும் ஆர். அப்ப அது இருசா பக்க முக்கோணியா போயிட்டு இத பாருங்க டீட்டா வந்து வருது, டீட்டா வந்து வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு பீட்டா கிடக்கு, இந்த முக்கோணிய ஒரு தரம் கண்ணால பாருங்க, இந்த முக்கோணிய ஒரு தரம் கண்ணால பாருங்க, இவ்வளவையும் பாருங்க. இதுவும் இதுவும் இருசா பக்க முக்கோணியா இருக்கிறதால இது பீட்டா என்று சொன்னால் இது பீட்டாவாக இருக்கு. இந்த முக்கோணியில இது இந்த பக்க நீளம் இந்த பக்க நீளம் சமன். அப்ப இந்த பீட்டா என்று சொல்லுறது இந்த புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கு. ஆகவே பீட்டா என்று சொல்லக்கூடியது ரெண்டு பீட்டா என்று வாரதால பீட்டாவுக்குரிய விட பீட்டா பை 2 அப்படி என்று வருது, பீட்டாவுக்குரிய விட பீட்டா பை 2 என்று வருது. இதுதான் இந்த கேள்வியில இருக்கிற பகுதி. இப்ப குறிங்க இங்கல பக்கம் ஒரு இணைகரத்தை கீறி இந்த விளைவுள் பி பிளஸ் ஆருடன் அமைக்கும் கோணம் பீட்டா பை 2 என காட்டுங்க, இதுதான் கேள்வி. அப்ப அதற்கூடாக நாம் கேள்வி செய்ய போறோம் என்றதால நாங்க இந்த இடத்துல இங்கல பக்கம் ஆற எடுத்தோம்னு சொன்னா பாருங்க 3 விதத்தால நழுவி வந்திருக்கு. முதலாவது சமன்பாடை பயன்படுத்தி கொண்டு திசை காந்த சமன்பாடை பயன்படுத்தி கொண்டு வரும்போது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது. அப்ப நீங்க எக்ஸாம் தான் நடக்க போகுது. அதே மாதிரி முன்னுக்குள்ள கொஞ்சம் கூடின ஐடியா படல, செய்யலாம் தான் ஐடியா கொஞ்சம் படல. அப்ப நீங்க நீட்டுகின்ற விசைய பின்னுக்கு இருந்து நீட்டலாம். உங்களுக்கு அந்த காவி கூட்டல் செய்யும் போது இது மாதிரி செய்து பார்த்திருக்கிறோம். அப்ப நீங்க முன்னுக்கு இருந்து நிறுத்தி எடுத்தோம் என்று சொன்னா இப்ப புதிய விசை பி சார்ந்தா இருக்கு, அதோட ஒரு கியூ என்று செல்லக்கூடிய விசையை போட்டு கூட்டினோம்னா புதிய ஒரு பெரிய இணைகரம் வருது. இப்ப விளைவுளானது மூளை விட்டத்தை தரும், அது பி பிளஸ் ஆருடன் இந்த பெரிய கோட்டுடன் அமைக்கும் கோணத்தை காண்கின்றதான் கேள்வி. ஆக இந்த முக்கோணியை கருதினால் இது ஒரு இருசாவாக்க முக்கோணி, இதுவும் ஆர் இதுவும் ஆர். அப்ப இதுக்கு நேரவார கோணமும் இதுக்கு நேரவார கோணமும் சமனத்தான் இருக்கும். இது பீட்டா வண்டா இதுவும் பீட்டாவா தான் இருக்கும். இந்த ரெண்டு பீட்டாவையும் கூட்டினா டீட்டாவுக்கு சமனா இருக்கும். ஆகவே பீட்டா வந்தது பீட்டா பை 2. இது அந்த கேள்விக்குரிய விடா செய்திருப்பீங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் படுத்துகின்ற ஒரு இடம்தான். திரும்பவும் ஒரு முறை ஒன்ற கையாளுவன் எழுத தேவையில்ல, வெறுமனே இணைகரம் பாவிக்காம காவி கூட்டல்ல செய்தா ஒருத்தருக்கு இங்க வந்து பி என்று செல்லக்கூடிய விசையையும் இங்க வந்து பி என்று செல்லக்கூடிய ஒரு விசையையும் நல்லா பாத்துக்கங்க. இதுல கியூ என்று செல்லக்கூடிய ஒரு விசையையும் இதுல கியூ என்று செல்லக்கூடிய ஒரு விசையையும் எடுத்தா இந்த விளைவு இப்படியும் செய்திருக்கலாம். இந்த கோணம் பீட்டா, இந்த விசைய ஆறால அதிகரிப்பு செய்கிறார் டி பிளஸ் ஆர். இந்த ஆர் என்று செல்லக்கூடிய தெங்கள் எடுப்போம், ஆர் என்று செல்லக்கூடிய தெங்கள் எடுப்போம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும்.
இந்த P பிளஸ் ஆரையும் கியூவையும் சேர்த்தா அடுத்த விளைவுள் வந்திருக்கும். இங்க பாருங்க, அடுத்த விளைவுள் வந்திருக்கும். அடுத்த விளைவுள் இது ஆறுக்குரியது, இது ஆர் பேஸுக்குரியது. இந்த விளைவுள் அமைக்குகின்ற கோணம் தான் அந்த பீட்டான்னு நான் சொன்னது. அப்ப இந்த முறையில் செய்யறாலும் சரி, இவ்வளவு படம் இல்லாம இப்படி செய்யலாம். அப்ப இதை பாருங்க, இதுவும் ஆர் இதுவும் ஆர் என்றால் இது ஒரு இரண்டாம் பக்க முக்கோணி. இது பீட்டா என்றால் இதுவும் பீட்டா, இதுவும் பீட்டா. இந்த பீட்டாவையும் கூட்டினா பீட்டாவுக்கு சமனா இருக்கும். புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே பீட்டா சமன் பீட்டா பை 2. நான் நேரடியா விளங்கப்படுத்துறது இது ஒரு ரிஸ்கான இடம் தான். நாங்க லைவா பார்க்காமலுக்கு பல வகையில சுத்தி கொண்டு வர வேண்டிய காரணம் நாம ஆன்லைன்ல செய்யறதுதான். திரும்ப திரும்ப நீங்க செய்யற மாதிரி கேள்விகளை எடுத்து 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 என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். எடுத்த உடனே டவுட்டா இருக்கும், எல்லா பேருக்கும் கிளியரா இருக்கும் என்று சொல்ல இல்லாது, ஒரு டவுட்டா தங்கி தங்கி நிற்கும் சில விஷயங்கள். அப்ப அதை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி நீங்க வீட்டில இருந்து படிக்கிற மாதிரி ஒரு கன்செப்டை உருவாக்கி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா போதுமானது. சோ இதுதான் இந்த இடத்துல கேள்விக்குள்ள காட்டப்பட்ட விதங்கள். 2 விதங்கள்ல பகுதி காட்டி இருக்கிறான். இதுல செய்யலாம் என்று காட்டியிருக்கிறான், இதுலயும் செய்யலாம் என்று காட்டியிருக்கிறேன். சோ இந்த இடம் தான் இதுக்குள்ள காட்டப்பட்டது. தேவைன்னா ஒரு சைட்ல நோட் பண்ணி எடுத்துட்டு 25வது கேள்விக்குள்ள வர. 25வது கேள்வி. இத மாதிரி கேள்வி வந்து செய்திருக்கிறோம், நீங்க அதை விட எடுக்கலாம். இது மாதிரி கேள்வி ஒன்று செய்திருக்கிறோம். எத்தனாவது கேள்வி என்று சொல்லி பார்த்தீங்க என்று சொன்னால் 20வது கேள்வியும் இதுவும் ஒன்றுதான். 20வது கேள்வியும் 25வது கேள்வியும் அதே மாதிரி தான். சரி, 25வது கேள்வி. பலமா மின்னல்கள் தாக்கினா இருக்க வேணாம், க்ளோஸ் பண்ணிருங்க. நான் காதுல வச்சிருக்கிறதும் ஆபத்து. இதுல டேஞ்சர் வந்து நெட்டோட இருக்கிறது பிரச்சனை இல்லை, காதுல அப்படி இப்படி வச்சிருக்கிற பகுதிகள் தான் ஆபத்தான பகுதிகள். அப்படி நீங்களும் இருந்தீங்கன்னு சொன்னா மின்னல் தாக்கும் போது கவனம், மக்களை க்ளோஸ் பண்ணிருங்க. காத்தாங்குடியில இருக்கிற பிள்ளைகள் என்றால் வெள்ளத்தில் இருக்காங்களாம் என்று கேள்வி எனக்கு. ரோடெல்லாம் போட்டு போட்டு கிடக்குது, சில ஆக்கள் வீட்டை கட்டிச்சிருக்கிற மாதிரி. சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் வீட்டோட இருப்பீங்க, அது ஒரு விஷயம். சரி, கேள்விக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். 25வது கேள்வி. P, Q எனும் இரு விசைகள் பீட்டா கோணத்தில் தாக்கும் போது விளையுள் R ஆகும். விளையுள் R ஆகும். P இரட்டிக்கப்பட்டால் விளையுள் 2R ஆகும். Q இரட்டிக்கப்பட அத்துடன் விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் π-θ ஆகும் போது விளைவுளின் பருமன் 2R ஆகும் என காட்டுகிறார். செய்யலாம். 3 படங்கள் பெறுங்க. சிலர் செய்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். முதல் P, Q எனும் இரு விசைகள் θ கோணத்தில் தாக்கும் போது விளையும் R. 25வது கேள்வி. P, Q விளையுள் R
இடைப்பட்ட கோணம் பீட்டா ஒன்று முடிஞ்சு. இதால பெறக்கூடிய சமன்பாடு என்ன? நான் எழுதுறேன், நீங்க மூணையும் கீறி போட்டு செய்யுங்க. R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos theta. இரண்டாவது சொல்லுறார், P இரட்டிக்கப்பட்டால் அப்படின்னா 2P விளையுள் 2R. Q பத்தி அவர் எதுவும் சொல்லல, கோணத்தை பத்தி எதுவும் சொல்லல, விளையுள் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதற்குரிய சமன்பாடு என்னவா இருக்கும்? விளைவுள் என்ற வர்க்கம் அப்படி என்றால் 4R வர்க்கம் அப்படி என்ன? P வர்க்கம் 4P வர்க்கம் அப்படி என்று 2P இருக்கு. Q வர்க்கம் சக 2 தர 2P தர Q தர cos theta. So 4R வர்க்கம் சமன் 4P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 4PQ cos theta இரண்டாவது சமன்பாடு. முதல் பகுதி படத்துக்குரிய ஒன்று, இரண்டாவது பகுதிக்குரிய படத்துக்குரியது ஒன்று. மூன்றாவது என்ன சொல்றார் என்றால், Q இரட்டிக்கப்படுவது, விசைகளுக்கு இடையில இருக்கிற கோணமும் சேஞ்ச் ஆகும், அது π மைனஸ் பீட்டாவாக மாறும். Q இரட்டிக்கப்படுவது 2Q, P அப்படி இருக்கு, விளைவுளும் அதே மாதிரி 2R ஆக மாறுதான். விளைவுளின் பருமனும் 2R ஆக இருக்கிறார். அப்ப மூன்றாவது சமன்பாடுகளுக்கு எதை தரும்? அதண்ட விளைவுள் என்ற வர்க்கம் 4R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q இருக்கிற இடத்துல 2Q இருக்கு, அப்ப அதை வர்க்கிக்கு போடுங்க, 4Q வர்க்கம் சக 2PQ பதிலாக 2Q இருக்கு. கொஸ்துல π மைனஸ் பீட்டா நீங்க அந்த இடைப்பட்ட கோணத்துல போடவன். அப்ப இங்க எங்களுக்கு 4R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக 4Q வர்க்கம். இத பெருக்கம் செய்தால் 4PQ cos பீட்டா மைனஸ்ல வாரத்தால இங்க முன்னுக்கு மைனஸ கொண்டு வாங்க. மூன்றாவது சமன்பாடு. அவ்வளவுதான், இவ்வளவு எடுத்தா சரி விட. இந்த 2PQ cos theta 4PQ cos theta இல்லாம செய்யற மாதிரி 2 வே செய்யுங்க, 2 வழிமுறை செய்யுங்க. இரண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் கூட்டல் செய்தால் ஒரு விட கிடைக்கும். இவர் 2ஆல பெருக்கி கொண்டு இவரோட கூட்டினோம் என்று சொன்னால் அடுத்த விட கிடைக்கும். அதன் ஊடாக கேள்வி செய்வோம். மூன்று படங்கள் கிளியரான் பாருங்க. எதை மாற்றி இருக்கிறார், எதை மாற்ற சொல்லி இருக்கிறார், விளைவுள் எப்படி மாறும்? முதலாவது சாதாரண, இரண்டாவது P-யின் அதிகரிப்பு 2P ஆக இருந்து, மூன்றாவது Q-வின் அதிகரிப்பு 2Q ஆக இருந்துச்சு, விளைவுளும் சேஞ்ச் ஆகிருக்கு, 2R சேஞ்ச் ஆகும். சோ இதற்கூடாகத்தான் நாங்க கேள்வியை செய்ய வேண்டி கிடைக்குது. சோ முதலாவது நாங்க செய்யறவே இல்லை, இந்த இரண்டாம் சமன்பாடையும் மூன்றாம் சமன்பாடையும் கூட்டல் செய்வோம். இரண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் கூட்டல் செய்வோம். சுருக்கி அந்த விடைகின்ற இடத்துக்குள்ள போவோம். இரண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் கூட்டல் செய்தமாக இருந்தால், இது ரெண்டையும் கூட்டினமாக இருந்தால் 8R வர்க்கம் சமன், இதுல 5P வர்க்கம், இதுல Q வர்க்கம் 4Q வர்க்கம், 5Q வர்க்கம் அங்கல வராது. 4PQ cos thetaவும் மைனஸ் 4PQ cos thetaவும் பூஜ்ஜியமா மாறி இருக்கு. முதலாவது சமன்பாட 2ஆல பெருக்கி கொண்டு இவரோட கூட்டுவோம். அப்ப அங்கேயும் ஒரு தொடர் கொண்டு பெறலாம். சோ முதலாவது சமன்பாட 2ஆல பெருக்கினோம் என்று சொன்னால் 2R வர்க்கம் சமன் 2P வர்க்கம் சக 2Q வர்க்கம் சக 4PQ cos theta.
இதோட மூன்றாவது சமன்பாடு எழுதிக் கொள்வோம். 4r வர்க்கம் சமன் p வர்க்கம் சக 4q வர்க்கம் பய 4p cube of theta. இத கூட்டுவோம். கூட்டினால் 6r வர்க்கம் சமன், இத கூட்டுங்க, 3p வர்க்கம் சக, இத கூட்டுங்க, 6q வர்க்கம். அடுத்த சமன்பாடெல்லாம் விலைக்கு லேசா 2 கணியம் திரும்ப எடுத்தாச்சு. அதுவும் முடியும். இப்ப சரியாக சமப்படுத்தி கொண்டு செய்துட்டோம் என்று சொன்னால் லேசாக போயிடலாம். ஏதாவது ஒன்ற நாங்க பகுதிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இத ஒரு ஒருங்கமை சமன்பாடு மாதிரி யோசிங்க. பி வர்க்கத்தையோ அல்லது கியூ வர்க்கத்தையோ சமப்படுத்தல் செய்வோம். இதை நான் அழிக்க போறேன். இனி இதெல்லாம் தேவையில்லை. இதுல 3ஆல பெருக்கினா 15 வரும். இதுல 5ஆல பெருக்கினா 15 வரும். சோ அந்த சமன்பாடு முழுக்க 3ஆல பெருக்கிற 324 r வர்க்கம் சமன் 15 p வர்க்கம் சக 15 q வர்க்கம். இது 5ஆல பெருக்கிறேன். i 6 30 30 r வர்க்கம் சமன் i 3 15 p வர்க்கம் சக இத 5ஆல பெருக்கி இருக்கிறோம். i 6 30 q வர்க்கம் கழிப்போம். கீழ இருந்து நீளம் கழித்தால் 6r வர்க்கம் அப்படி என்று வரும். இதுல இருந்து இதை கழித்தால் 15 q வர்க்கம் அப்படி என்று வரும். 3ஆல சுருக்கலாம் அல்லது அதை அப்படியே வச்சுக் கொண்டு செய்யலாம். திடீர்னு மாதிரி நாங்க பயன்படுத்திக் கொண்டு தொடர்பை சமப்படுத்தி எடுப்போம். தொடர்பை சமப்படுத்தி எடுப்போம். r வர்க்கத்துக்கு பதிலாக அதை போடலாம். சோ இந்த 6r வர்க்கத்துக்கு பதிலாக இதை போடலாம். இருந்தாலும் நான் சுருக்கி எடுக்கிறேன். 3ஆல சுருக்கினால் 2r வர்க்கம் சமன் 5q வர்க்கம். ஏதாவது ஒரு சமன்பாடுல கொண்டு போய் போட்டு பிக்கும் கியூக்குமான தொடர்படுங்களா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டால் அப்ப இந்த சமன்பாடை நீங்க சுருக்கி எடுத்தாலும் சரியா, இதை ஃபுல்லா 2ஆல பிரிச்சு 3ஆல பிரிச்சு விட்டாலும் சரி. சோ இந்த சமன்பாடை 3ஆல பிரித்தால் 2r வர்க்கம் சமன் p வர்க்கம் சக 2q வர்க்கம் என்று வரும். இந்த 2r வர்க்கத்துக்கு பதிலாக 5q வர்க்கத்தை போடலாம். இதை கொண்டாந்து கழிங்க. 3q வர்க்கம் ஒரு p வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். 3q வர்க்கம் ஒரு p வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். தொடர்பை எடுத்து காட்டுறேன். விளைவு முதல்ல செய்து வாங்க. இதுல ஒரு தொடர்பையும் இதுல ஒரு தொடர்பையும் சிம்பிளா ஏற்படுத்துங்க. 6 இல்லாமக்கிறதுக்காக இந்த q வர்க்கத்தை கொண்டு இந்த சமன்பாடுலயோ இந்த சமன்பாடு எதிர்கிற மாதிரி கருதி இருக்கு. 6 வர்க்கம் இருக்கிற இடத்த 5 q வர்க்கத்தை போடுங்க. போட்டால் சேம் ஆன்சர் இது வரும். எந்த 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 பாக்ஸ்ல போட்டாலும் சரி இது வரும். இப்ப இதுல இருந்து நாங்க சொல்லலாம் 2/5 r வர்க்கம் தான் q வர்க்கத்துக்கு சமன் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து நாங்க சொல்லலாம் q வர்க்கம் என்று சொல்லுறது p வர்க்கத்தின் கீழ் 3 என்று சொல்லலாம். பாருங்க, இப்ப சமப்படுத்தி விட போறேன். அழிக்கிறேன்னா இனி இதுல பகுதியை அழித்து கொண்டால் பகுதிக்குள்ள விடைக்குள்ள வரப்போறேன். இந்த q வர்க்கத்துக்கு 2 பகுதிகள் சமநிலையில வருது. பாருங்க, இந்த q வர்க்கத்துக்கு சமனா p வர்க்கத்தின் கீழ் 3 சமனா இருக்கும். அதே q வர்க்கத்துக்கு சமனா 2r வர்க்கத்தின் கீழ் 5 என்று வரும். அதே பகுதிக்கு சமனாக இப்படி வரும். இப்ப இத ஃபுல்லா 3ஆல பெருக்கினோம் என்று சொன்னால் 3q வர்க்கம் சமன் p வர்க்கம் சமன் 6r வர்க்கம். 3ஆல ஃபுல்லா பெருக்கிறீங்க. கீழே ஒரு 5 இருக்கு. திரும்ப 5ஆல பெருக்கி கொண்டு வர 15q வர்க்கம் சமன் 5p வர்க்கம் சமன் 5ஆல பெருக்கி விட்டால் 6r வர்க்கம்.
சரி, இப்ப காட்ட சொன்ன இடம் 5 p வர்க்கம் 15 q வர்க்கம் 6 r வர்க்கம். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அழிக்கிறேன். p வர்க்கம் q வர்க்கம் r வர்க்கம் என்ற இடத்துல இவரை மாற்றம் செய்திருக்கிறார். 5 p வர்க்கம் முன்னுக்கோ 15 q வர்க்கம் அடுத்ததாக 6 r வர்க்கம் அடுத்ததாக. விகிதத்துக்குள்ள வருவோம். விகிதம் பகுதிக்குள்ள வருவோம். இவ்வளவும் காட்டிட்டு பத்து ஒரு கியூ வர்க்கத்தை வச்சு 2 சமன்பாடுகளை எடுத்திருக்கிறோம். இதுல கவனமா இருக்கேன். ஒரு கியூ வர்க்கத்துல இதுல கியூ வர்க்கத்தை சமன்பாடு எடுத்திருக்கோம். இதுலயும் கியூ வர்க்கத்தை சமன்பாடு எடுத்துங்க. இப்படி ரிலேட்டிவ். இப்ப அதுல விகிதத்துக்குள்ள வருவோம். இந்த இருக்கு. இதுல விகிதத்துக்குள்ள வருவோம். இந்த பகுதியை பாருங்க. 2/5 என்று சொல்றது கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் இடையிலான விகிதம். அதாவது 2/5 தான் இந்த கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் இடையிலான விகிதமா ஒன்று. இதுல எடுத்திருக்கிறோம் பி வர்க்கம் என்ற வகையில இதுல எடுத்திருக்கிறோம் கியூ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம் சமன் 1/3. கியூ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம் என்றது 1/3. அப்ப கியூ வர்க்கத்துக்கும் பி வர்க்கத்துக்கும் இடையிலான விகிதம் 1:3. அதையும் ஒரு இடத்துல நோட் பண்ணுங்க. எப்படி விகிதத்துக்கு வந்திருக்கன்னு பாருங்க. சின்னமாக எழுதப்படுவது விகிதமாக எழுதப்படலாம். அப்ப கியூவுக்கு மாறுக்கு நீங்க விரும்பின மாதிரியா மாற்றி எழுதுறாலும் எழுதுங்க. இதையும் தான் மாற்றி எழுதுறாலும் எழுதுங்க. இது எங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க. இந்த பி வர்க்கத்தை இங்க கொண்டு வந்தான்னு சொன்னா 1/3 வரும். இப்ப விகிதத்துக்குள்ள போவோம். பி வர்க்கம் கியூ வர்க்கம் ஆர் வர்க்கம் போயிட்டு பிறகு மாத்திக்கொள்வோம். பி வர்க்கத்துக்கும் கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் இடையில விகிதம். முதலாவது விகிதம் கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் இடையிலான விகிதம் 2:5 ஒரு லைன் எழுதுங்க. இரண்டாவது விகிதம் கியூ வர்க்கத்துக்கும் கியூ வர்க்கத்துக்கும் பி வர்க்கத்துக்கும் கியூ வர்க்கத்துக்கு எத்தனை 1 பி வர்க்கத்துக்கு எத்தனை 3. சரியா நேர பார்த்து கொடுங்க. எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் இடையில இருக்கிற விகிதம் 2:5. கியூ வர்க்கத்துக்கும் பி வர்க்கத்துக்கும் ஃபர்ஸ்ட் கியூ வர்க்கத்துக்கு 1, அடுத்தது பி வர்க்கத்துக்கு 3. இப்ப விகிதத்தை சமப்படுத்துறதுக்காக ஒரு வேலை செய்யுங்க. விகிதத்தை சமப்படுத்த போறோம். அப்ப இதை 2ஆல பிரிக்கினா தான் 2க்கு சமனாகும். இதையும் 2ஆல பிரிக்குங்க. 6க்கு 2க்கு 5 6க்கு 2க்கு 5 என்ற விதத்துல அவருக்குரிய பகுதி வந்திருக்கு. அதுல விகிதம் எங்களுக்கு 6 சரியான பாருங்களா. அந்த இடம் இவருக்குரிய பகுதி ஆர் வர்க்கத்துக்கும் பி வர்க்கத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏதோ உண்டு. அந்த பொதுவான விகிதம் எங்களுக்கு சரியா வரக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திரும்பியும் ஒரு தரம் பார்க்கிறேன். இந்த இடம் எங்களுக்கு கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் இடையிலான விகிதம் 2:5 அப்படி என்று இருக்குது. சோ இந்த 2/5 என்று சொல்லுற ஆர் வர்க்கம் கியூ வர்க்கத்தின் கீழ் ஆர் வர்க்கம். சோ கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் இடையில 2:5. அடுத்த பகுதிக்குள்ள வந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிற பகுதியில இன்னும் ஒரு பகுதி கியூ வர்க்கம் சமன் பி வர்க்கத்தின் கீழ் 3. கியூ வர்க்கத்துக்கும் பி வர்க்கத்துக்கும் 1:3 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ கியூ வர்க்கம் என்றது 1, பி வர்க்கம் அப்படின்னு சொல்றது 3. இப்ப 6க்கு 2க்கு 5 என்ற விகிதம் 6க்கு 2க்கு 5 என்றது விகிதம். காட்ட சொன்னது 1/5 என்ற இடமும் 1/5
15 என்று சொல்ற இடமும் 1/6 என்று சொல்லக்கூடிய இடமுமாக எங்களுக்கு விகிதத்துல காட்ட சொல்லியிருக்கிறார். இவ்வளவையும் நாங்க 30 இட பங்குல எழுதினோம் என்று சொன்னால் விகிதம் சரியா வரும். கொஞ்சம் கவனம் இருங்க. விடைக்கு வந்தோட எக்ஸாம் வெளியில வந்தோட கன்ஃபியூஸ் ஆயிடுவார். இப்ப நம்ம விடைக்குள்ள நகர வேண்டி கிடக்க எப்படி விடைக்கு மாறுறோம்னு பாருங்க. இவரை 30 என்ற வகையில நாம் எழுதினோம் என்று சொன்னால் பாருங்க, 6/30 2/30 இப்படிதான் அழிக்கிறவர். 5/30 எல்லாத்தையும் 30 பிரிச்சா இந்த வீதம் வந்துடும். ஆகவே இவரை நாம சொல்லலாம் 1/5க்கு, இவரை நாங்க 1/15க்கு, இவரை நாங்க 1/6க்கு என்று சொல்லலாம். பாருங்க, ஒரு சின்ன டெக்னிக்ல எக்ஸாம்பிள் ஐடியா வராம கிடக்கும். நாம பி வர்க்கத்துக்கும் கியூ வர்க்கத்துக்கும் ஆர் வர்க்கத்துக்கும் கடைசியா செஞ்சு வந்தா எத்தனை தடவை சுத்தி வந்தாலும் இதான் விட வருது. ஆனால் பேப்பர்ல காட்ட சொல்லி இருக்கிற விட என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இதை காட்ட சொல்லி இருக்கு. நல்லா பாருங்க, இதுக்கு வாரதுக்கு அவருக்கு கடும் ரிஸ்கா இருக்கும். அப்ப இதுல இருந்து எப்படிடா இதுக்குள்ள போறது, இதுக்குள்ள என்ன போமாசி என்று சொல்லி பார்த்தால் 6 5 இருக்கிறதால 30 அதால பிரிக்கலாம். ஒரு வீதத்தை வேண்டின நம்பரால பெருக்கலாம், வேண்டின இலக்கத்தால பிரிக்கலாம். ஆகவே இதை நீங்க 2ஆல பெருக்கிறா 12க்கு 4க்கு 12 வரும். 2ஆல பிரிக்கிறேன்னு சொன்னால் 6/2க்கு 2/2க்கு 5/2 வரும். இந்த கேள்வியில் என்ன செய்திருக்கார், 30ஆல பிரிச்சிருக்கார். 30ஆல பிரிச்சிருக்கார். எல்லாத்தையும் 30ஆல ஒவ்வொன்றையும் பிரித்து அவர் சொன்ன விட வருது. ஆகவே பி வர்க்கத்துக்கு கியூ வர்க்கத்துக்கு ஆர் வர்க்கம் 1/5க்கு 1/15க்கு 1/6. ஆகவே பிக்கு கியூக்கு ஆர் சமன் வர்க்கமூலம் 1/5க்கு, வர்க்கமூலம் 1/15க்கு, வர்க்கமூலம் 1/6. இது விகிதமாக இருக்கு. இதான் அவர் காட்ட சொன்ன இடம். நீங்க ஓடரா ஒழுங்கு எழுதி கொள்ளுங்களா. நான் இங்க வந்திருக்கேன். இதுதான் அதுல இருக்கின்ற விஷயம். சோ நான் இந்த கேள்விய இதுக்கு முதல்ல செய்த பேச்சுக்கு இப்படி செய்யல, ஓல்ட் சிலபஸ் மெத்தட்ல செஞ்சிருக்கிறேன். நீங்க அதை மேற்கொள்ளாதீங்க. குறுக்கு பெருக்கம் எல்லாம் செஞ்சிருக்கேன். சில துணிகோவையில செஞ்சு காட்டுறாங்க பேசுக்காக. இல்ல உங்களுக்கு துணிகோவை இல்ல, நீக்கம் என்று சொல்லி சிலபஸ்ல போட்டிருக்கு, அதால செய்ய இயலாது. அப்ப அதனால நான் சரியான ஒரு வேய இதுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்து காட்டி இருக்கிறேன். இதுக்கு ஒரு இன்னும் ஒரு 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 மெதட் இருக்கு, சொல்லுறேன் பாருங்க. இந்த இடத்துல நீங்க உதாரணத்துக்கு இப்ப பிக்கு கியூக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட பாருங்க. இவிடத்த 2ம் இவிடத்த 3ம் இவிடத்த 4ம் இருந்தா இவருக்குரிய ஆன்சர் என்ன தெரியுமா, பிக்கு கியூவுக்கு ஆர் சமன் 2க்கு 3க்கு 4. இது ஒரு சாதாரண ஒரு தியரம். பிக்கு 2 விடையும் கியூக்கு 3 ஆருக்கு 4 கொடுத்து ஒரு சமன்பாடு பிடிக்கீங்கன்னா சரி அவர். இப்படி இது எழுதப்படுமாக இருந்தால் நாங்க அந்த விகிதத்தை இப்படி எழுதலாம். இது ஒரு ஷார்ட்கட். இப்ப உங்களுக்கு தெரியும், தந்த விடையில இந்த அழிக்கிறேன், இங்க அழிக்கிறேன், அந்த விடையில இப்படி தந்திருக்கு 5 பி வர்க்கம் என்று தந்திருக்கு. இதை நான் இப்ப பி வர்க்கத்துக்கு கீழே 1/5 எழுதலாம். 5 மேல வைக்கிறோம். கியூ வர்க்கத்துக்கு கீழே 1/15 என்று எழுதலாம். ஆர் வர்க்கத்துக்கு கீழே 1/6 என்று எழுதலாம். இது சோப்பான ஒரு மெதட் தான். இப்ப பிக்கு கீழே 1/5க்குரிய வர்க்க மூலம் என்று எழுதலாம். கியூவுக்கு கீழே 1/15 வர்க்க மூலம் என்று எழுதலாம். ஆறுக்கு கீழே 1/6 வர்க்க மூலம் அப்படின்னு எழுதலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிக்கும் கியூவுக்கும் ஆருக்கும் இடையிலான விகிதம், பிக்கும் கியூவுக்கும் ஆருக்கும் இடையிலான விகிதம் 1/5 வர்க்க மூலத்துக்குள்ள, 1/15 வர்க்க மூலத்துக்குள்ள, 1/6 வர்க்க மூலத்துக்குள்ள. ஆனால் எண் கீழே வரும், மேல மடங்கு வரப்படாது. உதாரணத்துக்கு 2 இருந்தால் கீழே வரும் 1/2.
அப்ப அந்த எண்ணை நாம எப்போதாவது நம்பர்ல இருந்தால் அந்த இலக்கத்துல இருக்கிறத கீழே கொண்டு வரும் போது ஒன்றின் கீழ் என்று எழுதினவர். சோ இதுவும் நாங்க காட்டக்கூடிய ஒரு வழிமுறைதான். சரி, இவரத்தோட இந்த கிளாஸ முடிச்சு கொள்ளுறேன். இதுல கண்டினியூஸ் 2 எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட வேண்டி கிடக்குது. கட் பண்ணி இருப்பட்டதே நீங்க கிளாஸ்ல எண்ணி பார்த்திருப்பீங்க, எத்தனை தேடி தேடி பார்த்திருப்பீங்க, அங்க கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க கிளாஸ் போடல அப்படின்னு சொல்லி. அப்ப நான் அந்த கிளாஸை கவர் பண்ணி முடிக்கிறதுக்காகத்தான் 2 ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கிளாஸும் அடுத்தது சனி ஞாயிறுக்கும் பாரு. அந்த கிளாஸ் நான் யாரையும் டைம் டேபிள்ல பார்க்க இல்லை, யாருக்கும் ஒரு பகுதி இல்லை, 2 எக்ஸ்ட்ராவுக்குரிய பகுதி மட்டும்தான். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும், செவ்வாய் புதன் 2 நாளும் 11:15 இருந்து 12:15 வரை. இந்த 2 நாளும் காலையில 11:15 இருந்து 12:15 வரை. சோ நாளைக்கு காலையில 11:15க்கு ஒரு கிளாஸும் பலமே மத்த ஈவினிங் கிளாஸ் தொடர்ந்து போயிட்டு கொண்டிருக்கோம். அதோட இதை 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா இதைத்தான் ஜாயின் பண்ண போறேன். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு அந்த 2 நாளும் இதுக்குரிய கிளாஸ் இருக்கும். இந்த 2 நாள் இதுல மட்டும் நான் பிக்ஸ் இல்லது. ஸோ இதுக்குரிய பகுதி மட்டும். ஸோ அடுத்தது சனி ஞாயிறு இருக்கும். அந்த சனி ஞாயிறு மார்னிங் போடுறத நான் சொல்லுறேன். இதை எடுத்தது பிறகு நீங்க எனக்கு அங்க பாடங்களுக்கு இங்க பாடங்களுக்கு எத்தனை பண்ணீங்கன்னு அதை வச்சு சனி ஞாயிறுல போடுற டைம் அந்த 2 நாளையும் போடுறேன். ஸோ 4 எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்குள்ள இருக்கு, அவ்வளவையும் எடுத்ததுக்குரிய டைம். ஸோ நாளைக்கு காலையில 11:15க்குரிய கிளாஸ்ல சந்திப்போம்.